அது ஒரு நள்ளிரவு வேலை. மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் பஸ்ஸை போய்கிட்டுருக்கு. குழு குழுன்னு காத்தடிக்குது. அந்த பஸ்ஸில் இருக்கிற நிறைய பேர் காதுகளில் அந்த சில்லுன்னு காற்றுப்பட்டு அவங்கள குளிர செய்யுது. யாரும் எதிர்பார்க்காத வேலையில் திடீர்னு பஸ்ஸு ஓட்டுறவர் டிரைவர் வந்து பஸ்ஸை நிப்பாட்டுறாரு. என்ன ஆச்சுன்னு எல்லாரும் ஷாக்கில் பார்க்குறாங்க. டிரைவர் சீட்டுக்கு பக்கத்து சீட்டில் உட்காந்துட்டு ஒருத்தர் தூங்கிட்டே வராரு. அவரை தட்டி எழுப்பிடுறாரு. ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிற அந்த மனுஷன் என்னமோ ஏதோன்னு பதறி போய் எழுந்திருக்கிறாரு. சார், பின்னாடி போய் உட்காருங்க. நீங்கள் தூங்கி தூங்கி வழிகிறத பார்த்தா எனக்கும் தூக்கம் வருது அப்படின்னு உரத்த குரலில் சொல்கிறாரு டிரைவர். தூங்கி கொண்டிருந்த அந்த நபர் டிரைவரோட இருக்கைக்கு பின்னாடி இருக்கிற சீட்டில் போய் உட்காந்துட்டு விட்ட தூக்கத்தை தொடர ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அந்த பேருந்தில் பயணிச்சிட்ருக்க எனக்கும் ஏன் தூக்கம் வரல? ஏன்னா எனக்கு அந்த டிரைவர் சொன்ன வார்த்தைகளை பற்றியே யோசனை வந்துக்கிட்டே இருந்தது. ஏன் அவர் அப்படி சொன்னார்? பக்கத்தில் உட்காந்தவர் தூங்குனா இவருக்கு என்ன அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துக்கிட்டே இருந்தது. அப்போது அந்த டிரைவர்கிட்ட போயும் கேட்டேன். அதுக்கு அந்த டிரைவர் சொன்னார், அவர் தூங்கி விழுந்துகிட்டே இருக்கிறாரு, அதை பார்க்க பார்க்க எனக்கும் தூக்கம் வந்துடுமோன்னு ஒரு பயம் அப்படின்னு சொன்னார். இப்படி தான் பல நேரத்தில் நம்ம செயல்பாடுகள் கூட நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கள பொறுத்து தான் இருக்கும். சுறுசுறுப்பான மனுஷங்களை பக்கத்தில் இருந்தால் நமக்கும் அந்த சுறுசுறுப்பு அப்படியே தொத்திக்கும். நம்மளும் அந்த சுறுசுறுப்போடு நம்மளோட வேலைகளை செய்வோம். இதே இது சோம்பேறிகள் பக்கத்தில் இருந்தால் மெல்ல மெல்ல அந்த சோம்பேறித்தனமும் நம்மக்கிட்ட ஒட்டிக்கும். இந்த லாஜிக்கால் தான் தூங்குறவரை பக்கத்தில் வச்சுக்கொள்ள மாட்டாங்களாம் டிரைவருங்க. முன்னேற விரும்பினால் நீங்களும் யோசியுங்கள், உங்கள் பக்கத்தில் இருப்பது யார் என்று. உற்சாகமானவரா, சுறுசுறுப்பானவரா, நம்பிக்கையானவரா, விரக்தி எண்ணம் உள்ளவரா? இடித்துரைக்க எடுத்து சொல்ல நல்ல மனிதர்களை நம் அருகில் வைத்து கொள்ளாததாலேயே வீழ்ந்தவர்கள் பலர். மிகப்பெரிய வணிக சாம்ராஜ்யங்களை ஆண்டவர்கள் பலர் தங்கள் பக்கத்தில் இருந்த தவறான நண்பர்களால் தான் ரொம்ப ஃபெயிலியர்ஸும் ஆகிறாங்க. அதனால் உங்களோட வெற்றிக்கு நீங்கள் எப்படி காரணமோ அதே போல் உங்கள் கூட இருக்கிறவங்களும் உங்கள் வெற்றிக்கு காரணமாகவும் இருப்பாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னோடய வெற்றிக்கு காரணம் இவங்க, என்னோடய வெற்றிக்கு காரணம் இவங்கன்னு ஒவ்வொருத்தரை சப்போர்ட்டிவாக சொல்லுவாங்க. இதுதான், ஒருத்தர் வெற்றி அடைகிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம கூட இருக்கிறவங்களாக தான் இருக்கும். அது நல்ல நண்பர்களாகவும் இருக்கலாம். ஆனால் அவங்க சோம்பேறித்தனமாக இருந்தாலும் நம்ம சுறுசுறுப்பாக இருந்தோம்னா நம்ம சுறுசுறுப்பாக இருக்கோன்னு அவங்களும் சேர்ந்து சுறுசுறுப்பாகலாம்ல. ஆகையால் நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம பெஸ்ட்டாகவும் வச்சுக்கணும். நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம என்றைக்குமே பெஸ்ட்டானவங்களாகவும் இருக்கணும். லட்சியமும் அதை அடைய வேணும்னு எப்பயும் துடிப்போடு செயல்படுவர்களை மட்டும்தான் நம்ம நண்பர்களாக்கி கொள்ளணும் அப்படின்னு என்றைக்குமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்கள், உங்கள் பக்கத்தில் இருக்கிறது யாருன்னு. யாராக இருந்தாலும் ஒன்று உங்களை உற்சாகப்படுத்துபவராக இருக்க வேண்டும், அல்லது உங்களால் உற்சாக பெறுபவராக இருக்க வேண்டும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு ஒரு ஆர்வத்தில் இருக்கிற ஒரு இளைஞன் இந்த வெற்றியோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக சாக்ரட்டிஸை போய் பார்க்குறாரு. அவரோட கண்களை ஒத்து பார்த்த அந்த சாக்ரட்டிஸ் என்ன சொன்னார்னா, நாளைக்கு காலையில் நீ ஆத்தங்கரைக்கு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அவர் சொன்ன மாதிரியே இவர் காலையில் ஆத்தங்கரைக்கு போகிறாரு. அந்த இளைஞனோட பேசிக்கிட்டே ஆற்றில் இறங்குறாரு சாக்ரட்டிஸ். அவர் கூடயே இந்த இளைஞனும் இறங்கி போகிறாரு. கழுத்தளவு தண்ணி வந்ததும் திடீர்னு அந்த இளைஞனோட கழுத்தை பிடிச்சி தண்ணிக்குள்ளே அமுக்குறாரு சாக்ரட்டிஸ். தடுமாறி போன அந்த இளைஞன் சுவாசிக்க காற்று இல்லாமல் தன்னோட தலையை வெளியே எடுக்க அவ்வளோ போராடுறாரு. கொஞ்ச நேரம் கழித்து அவரோட தலையை இழுத்த சாக்ரட்டிஸ், நீ இப்போது என்ன பண்ண அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பையன் ஆழ்ந்த மூச்சு விட்டுட்டு கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு பதில் சொல்கிறான், எனக்கு சுவாசிக்க காற்று இல்லாதனால காற்றை தேடி நான் போராடினேன் அப்படின்னு சொன்னான். நீ என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டல, வெற்றியோட ரகசியம் என்னன்னு. அதுக்கான பதில் இதுதான். உனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதுக்காக நீ கண்டிப்பாக போராடுவ. போராடினா உனக்கான வெற்றியோட ரகசியத்தை நீ தெரிஞ்சுக்கிற.
போராட்டம் தான் அதோட ரகசியம் அப்படின்னு சொல்லி சாக்ரட்டிஸ் அந்த இளைஞனுக்கு ஒரு நல்ல பதிலை சொல்கிறாரு. தொடர்ந்து போராடிக்கிட்டே இருங்க, உங்களுக்கான வெற்றி உங்கள் கையில் வந்து சேரும். இது போல் கதைகள் உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.